ஹாய், வீட்டில் முன்னாள் சுட்ட இட்லி மிச்சம் இருக்கும். நீங்கள் இட்லி உப்புமாவே செஞ்சு கொடுத்து போர் அடிச்சிருக்குன்னா இதை ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 12 இட்லி கிட்டே இருந்தது. ஸோ அதனால் அது செஞ்சுடுறேன். ஃபஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இதில் முட்டை வேணுன்னா முட்டை சேர்த்துக்கலாம், முட்டை வேணான்றவங்க முட்டை சேர்க்க வேண்டாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். போட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சால்ட் போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போது இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 12 இட்லி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 இட்லி போடுறீங்க அப்படின்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போதுமானது. தக்காளி ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னாலும் இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைன்றதுனால நான் சிம்பிளாக செய்கிறேன். பச்சை மிளகா போட்டால் பசங்களுக்கு வயிறு வலிக்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால பச்சை மிளகா நான் சேர்க்கலைங்க. அதனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இட்லி ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே நம்ம வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இட்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக. இப்போ இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும். சரிங்களா? ஃபுல்லாக வச்சோன்னா செஞ்சிடும். ஸோ இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே அப்படியே வதங்கிடும். இது இருக்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம இட்லியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். மசாலா இந்த இட்லியில் மசாலா நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி 12 இட்லி பக்கம் போட்டதுனால ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதோட முட்டை உடச்சி ஊற்றிட்டோன்னா இட்லி முட்டை கொத்து ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அது சிம்லியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பெப்பர் நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சுவையான இட்லி எக்கு கொத்து ரெடி. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.